அரியும் சிவனும் ஒன்றே. அம்பாசமுத்திரம் சின்னசங்கரன் கோவிலில் ஆடித்தபசு மகா காட்சி. 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம். வெள்ளி சப்பரத்தில் கோமதியம்பாள் எழுந்தருளல். சங்கரலிங்க சுவாமி தபசு காட்சி பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள சின்ன சங்கரன் கோவில் அருள்மிகு கோமதி அம்பாள் சமேத ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி திருக்கோவிலில் ஆடித்தபசு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தபசு காட்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரம், கலிடைக்குறிச்சி, கடையம், வீரவநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தனர். ஆடித்தபசு திருவிழா கடந்த ஜூலை 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 11 நாட்கள் நடைபெற்ற திருவிழாவில் தினமும் கோமதி அம்பாள், கிளி வாகனம், சிம்ம வாகனம், இடப வாகனம், புஷ்ப விமானம், காமதேனு, அன்ன வாகனம், பூம்பல்லக்கு உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வீதி உலா நடைபெற்றது. 11ஆம் திருவிழாவான இன்று அதிகாலை 4:30 மணிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் மாலை 6 மணி அளவில் வெள்ளி சப்பரத்தில் கோமதி அம்பாள் தபசுக்கு எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து சங்கரலிங்க சுவாமி தபசு காட்சி அளித்தார். இந்த ஆடி தபசு காட்சியின் சிறப்பு அரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை பக்தர்களுக்கு உணர்த்தும் ஆன்மீக நிகழ்வாகும். சிவனும் மகாவிஷ்ணுவும் ஒரே பரம்பொருளின் வடிவங்கள் என்பதை எடுத்துரைக்கும் இந்த தபசு காட்சியை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து ஓம் நம சிவாய, கோமதி அம்மன் திருவடிகள் சரணம் என பக்தி முழக்கமிட்டனர். திருவிழாவை முன்னிட்டு அம்பாசமுத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சின்னசங்கரன் கோவில் வரை பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. திருவிழா வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன. பக்தர்கள் அதிக அளவில் திரண்டதை முன்னிட்டு அம்பாசமுத்திரம் காவல்துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் கோவில் வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். எந்தவித அசம்பாவிதமும் இன்றி ஆடித்தபசு திருவிழா அமைதியாகவும் பக்தி உணர்வுடனும் நிறைவடைந்தது.